ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய கிச்சன் டாப் கவுண்டர் ஆர்கனைசர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சன் வந்து எல் ஷேப்பு பாருங்கள், எல் ஷேப்பில் வரும். அதுலேயே நடுவில் வந்து சிங்கு வரும். கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பு, நடுவில் சிங்கு வருது பார்த்தீங்களா, பாத்திரங்கள் வருதுக்கு. நான் எல் ஷேப்பில் முதல்ல அதில் வந்து மிக்சி வச்சுருக்கிறேன். மிக்சி இருந்தால் கை வசம் இருந்தால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா அதில் ப்ளக் பண்ணி இருக்கும். அதனாலே நான் மிக்சி அதில் வச்சுருக்கேன். இது ஒரு சால்ட் உப்பு, இது வந்து எதாவது சாப்பிடும்போது பத்தலைன்னா எடுத்து போடுறதுக்காக சின்ன ஜார் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சாப்பிட்றப்ப நாங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வச்சுக்குவோம். அப்புறம் இந்த பிளேஸ் வந்து பாத்திரம் கழுவி இதில் ஒரு கூடை வச்சுருப்பேன். அது கழுவி இதில் வச்சுட்டு அப்புறம் தண்ணி வெடிக்காக வெளியே தூக்கி கொண்டு வச்சுருவேன். வச்சுட்டு வந்து அப்புறம் இது பண்ணிடுவேன். கழுவும் போது மட்டும் அந்த கூடை இதில் வச்சுருப்பேன். அதுக்காக இந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கும். சிங்கு, அப்புறம் வந்து ஸ்டவ்வு, 2 அடுப்பு ஸ்டவ் தான் என்கிட்ட. இந்த ஸ்டவ் வந்து ஒரு 7 வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடு ஒரு இது சின்னதாக ஒரு பேசன் மாதிரி வச்சு அதில் வந்து ஸ்பூனெல்லாம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஸ்பூன் வச்சுருக்கிறேன் ஒரு இதில். அப்புறம் வந்து லைட்ரு, கத்தி எல்லாம் நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே நமக்கு வந்து பக்கமாக தேவைப்படும். மிளகு, சீரகம் எல்லாமே தேவைப்படுங்கிறதுக்காக இது பக்கத்தில் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது இடிக்கிறதுக்கு உரல், இது இடிக்கிற கல் இரும்பில் இது ஒன்று இருக்குது என்கிட்ட, 2மே இருக்குது. அப்புறம் இது வந்து அஞ்சரைப்பட்டி, கடுகு வெந்தயம்லாம் போட்டிருக்கிற அஞ்சரைப்பட்டி. இது நமக்கு பக்கத்தில் இருந்தோம்னா எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். அப்படி இந்த சைடு ரைட் சைடு வந்தோம்னா இங்கே ஒரு பேசனில் இது வந்து சால்ட் உப்பு, அது பீங்காய் ஜாரில் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது கல் உப்பு, இதுவும் பீங்காய் ஜார் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து 2லேயுமே ஆயில் இருக்குது. இதில் ஒன்றில் நல்லெண்ணெயும் ஒன்றில் ஆயிலும் வச்சுருக்கிறேன் சமைக்கிறதுக்கு தேவைங்கிறதுக்காக. அப்புறம் வந்து இது வந்து குக்கரோட விசிலு, அது வேறு எங்கேயாவது வச்சா மிஸ் ஆகிடுங்கிறதுக்காக இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் கவுண்டர் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சின்ன கிச்சன் தான், எல் ஷேப்பு, செல்ஃபும் கம்மி தான். அப்படிங்கிறனால தான் நான் இதில் பொருள் அதிகமாக வாங்காமல் கம்மியாகவே நாங்கள் வச்சுருக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.